அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 50 வீதத்தால் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. தவறான தீர்மானத்தை எடுத்தால் கிரீஸில் நடந்தது போல் வெட் வரியை 13 வீதத்திலிருந்து 23 வீதமாக அதிகரித்து அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை 50% குறைக்க வேண்டிய நிலை வரும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் 14ஆம் தேதி நடைபெற்ற யாழ் தொழில் வல்லுநர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாம் இதுவரை பெற்ற வெற்றிகளை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டை ஸ்திரப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் புதிய பொருளாதார முறையுடன் நிலையாக முறைமை ஒன்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டியுள்ளது. அடைந்து கொண்ட ஸ்திரத்தன்மையை பலப்படுத்த வேண்டும். இதுவரையான பயணத்தின் போது பணம் அச்சிடுவதை நிறுத்துவது, அதிக கடன் பெற்றுக்கொள்வதை நிறுத்துவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. சர்வதேச நாணய நிதியம் இதற்கான ஆலோசனைகளை வழங்கியது. அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க வெட் வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. இதனால் ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து டாலரின் பெறுமதியும் 300 ரூபாவாக குறைந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை 10 வீதத்திலிருந்து 40 வீதம் வரை குறைந்தது. அது போதுமானதல்ல. இன்னும் மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் என்பது எனக்கு தெரியும். அடுத்த வருடம் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடையும் போது வாழ்க்கை செலவை இன்னும் குறைக்க முடியும். சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை மீண்டும் வீழ்ச்சியடையாமல் தற்போதுள்ள ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. அதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு அமைவாக செயற்பட வேண்டும். எனது எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் வரி குறைப்பு தொடர்பில் பேசுகின்றனர். வரிகளை குறைப்பதையே நானும் விரும்புகின்றேன். இருப்பினும் பொருளாதாரத்தை பாதகத்தில் தள்ளிவிட்டு அதை செய்ய முடியாது. தவறான தீர்மானத்தை எடுத்தால் கிரீஸில் நடந்தது போல் வெட் வரியை 13 வீதத்திலிருந்து 23 வீதமாக அதிகரித்து அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை 50% குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும். கிரீஸ் எதிர்கொண்ட விளைவினால் சிலர் தொழில்களையும் இழந்தனர். தொழில் ரத்து மற்றும் வருமான குறைப்பை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும். போதிய வெளிநாட்டு வருமானம் இல்லாமல் இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தில் தங்கியிருக்க முடியாது. வீட்டுக்காக வாங்குவதைப் போல் தொடர்ந்து நாம் கடன் வாங்க முடியாது. எனவே ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக கொண்ட நாடாக மாற வேண்டும் என குறிப்பிட்டார்.